9 அதிசயங்களை தாங்கி நிற்கும் கோயில். பிரளயமே வந்தாலும் பெரும் வெள்ளத்திலும் மூழ்காத அதிசயம். ஒருமுறை கோயிலை வந்தடைந்தால் சகலமும் ஈடேறும். பிரளயத்தின் முடிவில் ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தோன்ற வேண்டும். அப்படித்தான் பூமி எங்கும் மழை கொட்டி தீர்த்தது. உயிரினங்கள் அழிய திரும்பிய திசையெல்லாம் வெள்ளம். ஆனால் பூலோகத்தின் ஒரு பகுதி மட்டும் நீரில் மூழ்காமல் திட்டாக நின்றது. அதுதான் தென்குடி திட்டை என்கின்ற திட்டை. பெரு வெள்ளத்திலும் மூழ்காத திட்டை தலம் ஒரு முதல் அதிசயம். இந்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில்தான் இந்த அதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. இங்கு இறைவனுக்கு நிகராக மிக உயர்ந்த பீடத்தில் அம்பாள் எழுந்தருளி இருக்கிறார். அம்மன் சந்நிதிக்கு மேல் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசி கட்டங்கள் மேற்கூரையில் செதுக்கப்பட்டுள்ளன. இது பெரிய அதிசயம் என்றே கூறலாம். தங்கள் ராசியின் கீழ் நின்று அந்தந்த ராசிக்காரர்கள் அம்மனை வழிபடும் போது அம்மன் தோஷம் நீங்க அருள் பாலிப்பார். திருமண தடை, மாங்கல்ய தோஷம் நீங்க அருள் புரிவதால் மங்களாம்பிகை என புகழப்படும் உலக நாயகி இரண்டாவது அதிசயமாகும். மும்மூர்த்திகளும் வழிபட்டு வரம் பெற்றது இங்குதான் என்பது மூன்றாவது அதிசயமாக உள்ளது. மூலவர் வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் சந்திரகாந்தக்கள், சூரியகாந்தக்கள் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு மேலே உள்ள சந்திரகாந்தக்கள் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்தியாபிஷேகம் செய்யப்படுகிறது. 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவது இப்போதும் உண்டு. எந்த ஒரு சிவன் கோயிலிலும் காண முடியாத அற்புதம் என்பதால் இது 4வது அதிசயமாக சொல்லப்படுகிறது. பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனியே ஸ்தலங்கள் உண்டு என்ற நிலையில் இந்த ஒரு கோயிலில் பஞ்சபூதங்களுக்கும் 5 லிங்கங்கள் அமைந்திருப்பது 5வது அதிசயமாக உள்ளது. திட்டை தலத்தில் சிவன், உமை, விநாயகர், முருகன், குரு, பைரவர் ஆகிய 6 பேரும் தனித்தனியே அற்புதங்கள் நிகழ்த்தி தனித்தனியாக வழிபடப்பட்டு தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். பரிவார தேவதைகளை போன்று அல்லாமல் மூலவர்களைப் போலவே அருள்பாலிப்பது இந்த கோயிலில் அமைந்திருக்கும் 6வது அதிசயமாகும். கொடிமரம், விமானங்கள், கலசங்கள் ஆகிய அனைத்தும் கருங்கற்களினால் உருவாக்கப்பட்டிருப்பது இக்கோயிலில் மட்டுமே. இது 7வது அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷத்தால் பிடிக்கப்பட்ட பைரவர் இக்கோயிலுக்கு வந்து இத்தல இறைவனை வழிபட்டார். இந்த திட்டை திருத்தலத்தின் கால பைரவனாகிய எழுந்தருளி உன்னை வழிபடுவோருக்கு அருள் செய்வாய் என அருள்பாலித்தார். அப்போது முதல் இந்த தலம் பைரவ கஷேத்திரமாக விளங்கி வருகிறது. இது 8வது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே எங்கும் இல்லாத சிறப்போடு நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக அருள்பாலித்து வருகிறார். இது 9வது அதிசயம். இப்படி 9 அதிசயங்கள் நிரம்பிய திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு லட்சார்ச்சனை விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பரிகாரம் செய்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த 9 அதிசயங்களை தாங்கி நிற்கும் இந்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் கேட்டபடி நடக்கும் என இங்கு வந்து வேண்டிக் கொண்ட பக்தர்கள் தெரிவிக்கின்றனர்.